Good morning, friends and Rotarians. Good morning, sir. See you all. Good morning, sir. Good morning. Good morning. Good morning. Good morning. On this Sunday for Wellness and Magichi series number 9. This program is organized along with Rotary Club of Chennai Radiance, Rotary Club of Chennai Harmony, Rotary Club of Anna Nagar West, Rotary Club of Chennai Golden Star, and Rotary Club of Chennai Gemini is the lead club for this event. I welcome all the Rotarians as well as the presidents of various participating clubs. Niranjan from Harmony is there, and Vivekanandan from Golden Star, Chennai Golden Star is there, and I think others also will join from our own club. From our own club, Anindya Ghosh, our secretary, our past presidents, Bhairavan Babu, Srinivasa Rao, Govind Ram, and Raghu, and many others are there. I'm very happy. I think few of my relatives from Hyderabad also have joined. Enu Kumar from Pune, Priya is there, and I welcome every one of you for this wonderful program. And I would like to introduce our therapist or trainer for the day, Mr. V. Sendil. Mr. V. Sendil is a senior consultant physiotherapist with 27 years of experience. With 27 years of experience, he has specialized in spine, joints, and sports injuries. He has previously worked with Devaki Hospital and our hospital. He has previously worked at Devaki Hospital and Amar Hospital. Now he is the head of the Department of Physiotherapy at Spot Hospital. He has his own clinic at Nungambakam and Perambur. He is married to Mrs. Hannah, who is an insurance consultant, and he has got 2 children, a girl and a boy. Over to Mr. Sendil, our senior physiotherapist. Welcome, Mr. Sendil. Thank you, sir. Thank you for a wonderful welcome, and good morning to one and all. Good morning, sir, everyone. Good morning. Tamil and English. So most of the faces are very well known to me. Sendil? Yes, sir. Tamil and English. Okay, sir. பல ஃபேஸஸ் எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஃபேஸஸாவே இருக்கு சார். ஸ்ரீனிவாஸ் சார் நல்லா தெரியும். மோஸ்ட் ஆஃப் தி ஃபேஸஸ் நம்ம கிட்ட வந்தவங்க ஃபேஸஸ் தான் சார் இருக்காங்க. Excellent. So everyone, good morning, and today we are going to discuss about very simple things. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம என்னென்னலாம் வலின்னு கஷ்டப்பட்டு டாக்டர் கிட்ட போறோம், எங்க கிட்ட எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த வலிக்காக அப்படின்றதுக்கு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு பிரீஃப் என்னன்னா நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லிடுறேன். நெக் பெயின் பார்க்க போறோம், ஷோல்டர் பெயின், பேக் பெயின், நீ அண்ட் ஹீல் பெயின். இது வந்து இந்த மேஜர் இந்த 5 காம்பனன்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வலி, அது ஏதோ ஒரு வலி எங்கேயாவது இருந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் நம்ம கிட்ட எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அதை வந்து 2 விதமா நான் பிரிச்சுக்கலான்னு பாக்குறேன். ஒன்னு ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரிகாஷன். ப்ரிவென்ஷன்ன்றது ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றது. ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த ப்ராப்ளத்துக்கு வெளியே எப்படி வரலாம், இல்ல திருப்பி வராம எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் பார்க்க போறோம்னாக்கா, எல்லாரும் வலின்னு வராங்க. எதனால ஒரு வலி வருது? ஒண்ணு, 2 பக்கம் கப்புள் ஃபோர்ஸ் ஆஃப் மசில்ஸ் வேலை செய்யணும். அதுல ஒரு பக்கம் இருக்க மசில்ஸ் அதிகமா வேலை செஞ்சு இன்னொரு பக்கம் இருக்க மசில்ஸ் கம்மியா வேலை செய்யறப்போ வரக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்து பெயினா நம்மளுக்கு வந்து பெர்சியேட் பண்ணிடுறாங்க. அதை நம்ம எப்படி வந்து வெளியில கொண்டு வரலாம்? அந்த ஷார்ட்டிங் ஆஃப் மசில்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் தான் மெயின், அதுதான் ப்ரிவென்ஷன். திருப்பி வராம இருக்கணும்னாக்கா ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும்.
நீங்க இத மாத்தி பண்ணாலும் இதுல ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு பண்ணாலும் நம்மளுக்கு பெயின் வந்து கான்ஸ்டன்டா இருந்துரும். இதுல யாருமே வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பண்றதே கிடையாது. இப்போ பேஷண்ட் டாக்டர்கிட்ட வராங்க, வலின்னு சொல்றோம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். ஆனா அந்த டைட்டான ஸ்ட்ரக்சர்ஸை திருப்பி வெளியே எடுக்காம நீங்க என்னதான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் திருப்பி பெயின் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு வரைக்கும் வர்றவங்களுக்கு வந்து ஒரு 10 days or 15 days ப்ரோக்ராம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு 3rd டேல இருந்தே நம்ம ஸ்ட்ரெச்சிங் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுட்டு 7th day 8th டேல இருந்து ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிப்போம். சோ அந்த 10 days பேஷண்ட் நம்ம கிட்ட வந்து வீட்டுல நம்ம எதிர்க்கே செய்வாங்க, செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எக்ஸசைஸும் கத்துக்கிட்டு போயிடுவாங்க. சோ நம்ம கிட்ட ரெபிட்டன்ஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வர்றது ரொம்ப கம்மி. யாரு சொல்ற பேச்சு கேட்கலையோ அவங்க தான் திருப்பி நம்ம கிட்ட வருவாங்க. சொல்ற பேச்சு கேட்காதவங்க யாரும் வரமாட்டாங்க நம்ம கிட்ட. சோ இதுதான் வந்து ஒரு பிரீஃப் சார் நம்ம பண்ண போறது. இன்னொரு இப்போ பண்ண போறது சார் ஷேர் பண்ணலாமா சார்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நெக் பார்க்க போறோம் சார். நீ ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது நெக். இதுதான் அந்த ஏரியா ஆஃப் பெயின் ரிலேட்டட் ஏரியா, இது ரேடியேட்டிங் பெயின். இது நெக்கோட ரேடியேட்டிங் பெயின். கழுத்துல இருந்து எப்படி கைக்கெல்லாம் மாறி வருது. ஸ்டாப் பண்ணலாம் சார் ஒரு செகண்ட். சார் கொஞ்சம் பேக் போலாம் சார். சார் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பிளஸ் போலாம். செகண்ட் ஸ்லைட் சார். பாஸ் பண்ணிக்கலாமா? இதான் நெக் பெயின் சார். போல் சார் அப்படியே பார்த்தீங்க சார். இதான் நெக் ஏரியா சார். இதுதான் வந்து நம்ம நெக் ஏரியா C1 to C7 நம்ம ஏரியா. இதுல மோஸ்ட்லி ப்ராப்ளம் பாத்தீங்கன்னாக்கா C5 C6 ன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாரும். ஏன்னா அதுதான் மெக்கானிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பொசிஷன் சொல்றது. ஏன்னா அதுலதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து ஃப்ரண்ட் அப்பர் நெக், மிடில் நெக், லோவர் நெக்னு சொல்லுவோம். இந்த மிடில் அண்ட் லோவர் நெக்கோட கனெக்ஷன் தான் இந்த C5 C6. அந்த கர்வேச்சர்ல வந்து லோடிங் வந்து பேக் சைட்ல அதிகமா ஆகும். அதனாலதான் அந்த ப்ராப்ளம் அதிகமாகுது. இதை இயர்லியர் டேஸ்ல ப்ராப்ளம் யாருக்கும் அதிகமா வராது. இப்ப எப்போல்லாம் வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டர் யூசேஜ் அதிகமாச்சோ இந்த ஸ்லவுச்சிங் போஸ்டர்ஸ், எக்ஸாம்பிள் நாங்க உட்கார்ந்துருக்க போர்ஷனே ஸ்லவுச்சிங் போஸ்டர்ஸ் தான். இதுவே ஒரு பேட் எபிசோட் ஃபார் த பெயின். அதனால தான் வேணுட்டு இப்படி உட்கார்ந்துருக்கேன், ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நீ என்னோட நெக் பேக், நெக் ஃப்ரண்ட்ல இருக்கு, செஸ்ட் ஸ்டூப்பிங்ல இருக்கு. இந்த பொசிஷன்ல தான் உட்காந்து லேப்டாப்ல எல்லாரும் வேலை செய்யறாங்க. 1 hour 2 hours இல்ல, ஆல்மோஸ்ட் அபவுட் ஒரு 10 hours கிட்ட வேலை செய்யறாங்க. இந்த ஸ்பைன் வந்து ஃப்ரண்ட்ல டீவியேட் ஆயிடு வந்துடுச்சுனாக்கா உங்க செஸ்ட் மசில்ஸ் will become tight. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். இது ஷோல்டர் பெயின் போயிடுச்சு சார். இல்ல சார், நெக் பெயின்லயே வேணும் சார். சார் இது ஷோல்டர் பெயின், நெக் சார். சார் அப்படியே ஸ்டல்ல நிக்குது. எந்த நம்பர் இருக்குப்பா சார் ஷேர் பண்றாங்க. அது நெக் தானே பேசிட்டு இருக்கோம். ஷோல்டர் போயிட்டாங்க. செந்தில் இப்ப தெரியுதா இல்லையா? இல்ல மேம், ஷோல்டர் தான் மேம் தெரியுது, நெக் வரல மேம். ஓகே, இப்போ இல்ல மேம், ஷோல்டர் தான் இருக்கு.
ஓ அது ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. மறுபடியும் ட்ரை. இப்போ தெரியுதா? இல்ல மேம், உங்களுடைய ஸ்கிரீன் தான் மேம் தெரியுது. ஸ்கிரீன் ஷேர். இப்போ கரெக்ட் மேம், அவ்வளவுதான் மேம், கரெக்ட் மேம், வந்துச்சு மேம். ஓகே, நீங்க எப்போ பாஸ் சொல்லணுமோ சொல்லுங்க, அப்ப பாஸ் பண்ணிடுறோம். எஸ் மேம். இப்போ ஓகேவா? ஓகே மேம். வீடியோ பாஸ்ல தான இருக்குங்க. ஆமா. இது நம்ம ஸ்கிரீன் மேம். நம்ம ஸ்கிரீன் இது. சரி. நம்ம பாஸ் பண்ணிக்கலாமா? நம்ம ஸ்கிரீன் நாங்க ஷேர் பண்றோம் சொல்லுங்க. மேடம் அங்க ஷேர் பண்றேன். இல்ல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம எங்க பாஸ் பண்ணோம் எங்க இது பண்ண தெரியும். மேம் இங்க இருந்து நான் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேரிங் நம்ம பண்றோம். மேம் நீங்க ஷேர் பண்ணலாம். ஷேர். ஓகே மேம், ஓகே, தேங்க் யூ. ஷேர் பண்ணு. Stop screen share போட்டீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. ஜஸ்ட் அப்லோட். காலையில வந்து பாலை வச்சுட்டு போயிட்டீங்களா? சோ அவர் செட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எஸ் சார். நீங்க செட் பண்ணுங்க சீக்கிரம். அதாவது நிறைய பேருக்கு வந்து நெக் பெயின் இருக்கும், ஷோல்டர் பெயின் வரும், பேக் பெயின் வரும், நீ பெயின் வரும், ஹீல் பெயின் வரும். அதனாலதான் இந்த டாபிக்கே சூஸ் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் அதுல வந்து ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ வந்து பாஸ் பண்றதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. That is what he is trying. And I think many of you are using computers now. And அதுல வந்து இந்த ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு சொல்றோம் இல்லையா? இப்ப எப்படி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கரோனா வந்து ஒரு ஆக்குபேஷனல் ஹசார்டோ, அதே மாதிரி இந்த நெக் பெயின், பேக் பெயின் அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ், டீச்சர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் காமனா வரும். அதே மாதிரி நீ பெயின், ஹீல் பெயின் வந்து ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு, நடக்கிறவங்களுக்கு, அப்புறம் வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். சொல்லுங்க செந்தில், எப்ப நீங்க ரெடியோ அப்ப நீங்க பேசலாம். எஸ் சார். அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க மத்தது கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார். இன்டராக்ட் பண்ணலாம். சோ இந்த நெக் ப்ராப்ளத்துக்கு சார் எக்கோ அடிக்கிறோம். கேக்குது. ஓகே சார். சோ அந்த நெக் ப்ராப்ளத்துக்கான மெயின் திங் ஸ்ட்ரெச்சஸ் தான் சார். சோ நெக்கோட ஸ்ட்ரெச்சஸ் எப்படி எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். நெக் ப்ராப்ளம் வருதுன்னா அது எதனால ப்ராப்ளம் வருதுன்றத சார் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நெக் ப்ராப்ளம் வருதுனாவே ஃபர்ஸ்ட் ஷோல்டர் கார்டல் மசில்ஸோட வீக்னஸ், ஸ்கேப்புலா மசில்ஸ்னு சொல்லுவோம் நம்ம, அதோட வீக்னஸ் பிளஸ் நெக்கோட ஃப்ரண்ட் போர்ஷன், சைடு, ரெண்டு சைடு அண்ட் த பேக் போர்ஷன், இந்த மசில்ஸோட டைட்னஸ் தான் பெயினோட ஸ்டார்ட் ஆகுறது. சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி எப்படிலாம் ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் கால்ட், இப்போ இந்த பிக்சர் அப்படி ஸ்பேஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து நெக் ப்ராப்ளம். இது முன்னாடி. சோ இது நெக் ரீஜன், இது எல்லாரும் பார்த்திருப்போம். எக்ஸ்ரே அவங்க வீட்டுல எல்லாரும் ஒன்றுல இருந்து பார்த்திருப்போம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம போக போறது வந்து ரேடியேட்டிங் பெயின். கழுத்துல இருந்து கைக்கு எப்படி பெயின் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு அந்த ரெட் கலர்ல காட்டியிருக்கோம் நம்ம. அடுத்தது காட்டலாம். இது நெக் போர்ஷனோட பெயின் தான், எய்தர் சைட்ஸ் போற பெயின் அது. இதுல வந்து இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலுக்காக தான் இந்த பொசிஷன் போட்டிருக்கேன் நானு.
எல்லாரும் தலாணி இல்லாம படுக்கிறோம்னு சொல்லுவோம் நம்ம. பெயின் வந்தாக்கா இப்ப ரைட்னு போட்டிருக்க பொசிஷன்ல பாத்தீங்கன்னாக்கா நெக் வந்து கீழே போகுது. பில்லோ கொடுத்துருக்காங்க, ஆனா அடிக்குவேட் சப்போர்ட் கிடையாது. நேரா படுக்கிறப்பையும் பாத்தீங்கன்னா பில்லோ வந்து தலை வந்து கீழே போகுது வெயிட்னால. சோ நம்மளுக்கு பொசிஷன்ல வந்து பேக் சைட்ல இருக்க மசில்ஸ்ல தான் நர்வ்ஸ்ல எல்லாமே வெளியே வருது. நெக்ல எல்லாரும் பார்த்திருப்போம். இப்போ அந்த நெக் வந்து நியூட்ரலா இருக்குன்னு காட்டியிருக்காங்களே தவிர, அதான் நெக் வந்து ஹெட் பாத்தீங்கன்னா கீழே தான் இறங்குது தலானிக்கு. அப்போ அதோட பிரசன்டேஷன் என்னன்னா, பேக் சைட்ல நெக் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா பெயின் வந்து அதிகமா இருக்கும் நெக் பில்லோ இல்லாம படுக்கிறப்போ. இப்ப ராங்குன்னு காட்டியிருக்க பொசிஷன்ல பாத்தீங்கன்னா நெக் வந்து பிளெக்ஷன்ல இருக்கும். அப்பதான் அந்த போஸ்டீரியர் கெனால் எல்லாமே ஓபன் ஆகும். போஸ்டீரியர் கெனால் ஓபன் ஆனாதான் பெயின் வந்து கம்மியாகும். ஏன்னா அந்த ஸ்பேஸ் ரெடி போஸ்டீரியர் கெனால் வந்து ஸ்பேஸ் கம்மியாகிறதுனாலதான் வந்து பெயினே வர்றது. இப்ப நம்ம அதை ஓபன் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா பெயின் வந்து உங்களுக்கு கம்மியாயிடுது. பேஷண்ட் வந்து சைட் லைன்ல படுத்திருக்காங்க, பில்லோ கம்மியா ஃபர்ஸ்ட் கரெக்ட்னு சொல்றது பொசிஷன்ல பாத்தீங்கன்னாக்கா பில்லோ வந்து கீழே இருக்கு, மெலிசா கொடுத்துருக்காங்க, ஆனா தலை வந்து கீழே போகுது. இப்ப ரெண்டாவது போட்டோல பாத்தீங்கன்னாக்கா தலை பில்லோ ஹைட்டா கொடுத்துருக்காங்க, தலை வந்து மேல போகுது. எல்லாருக்கும் போஸ்டீரியர் சென்ட்ரல் ஆர் போஸ்டீரியர் லேட்டரல்ல தான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஏற்படும். அந்த போஸ்டீரியர் லேட்டரல் சைட்ல ஆகுச்சுனாக்கா பெயின் வந்து சைடே படுக்க வைக்கணும். பில்லோ வித் ஹைட் ஆஃப் தி பில்லோ எப்படி இருக்கணும்னா நம்ம ஷோல்டர்ல இருந்து நெக் வரைக்கும் இருக்கணும். அதை காட்டியிருக்கேன் வீடியோ. இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பொசிஷன். நேரா படுக்கிறப்போ பொசிஷன் வந்து இப்படிதான் இருக்கணும். ஒரு பில்லோ ஸ்லாண்டிங்காவும் இன்னொரு பில்லோ ஸ்ட்ரைட்டாவும் இன்னொரு பில்லோ ஸ்லாண்டிங்காவும் இருக்கணும். நெக்ஸ்ட் இது ஸ்ட்ரைட்டா படுக்கிறப்போ சுப்பைன் லைன்ல. இப்ப பாருங்க, நம்ம இன்னொரு தெரபிஸ்ட் இந்திரபிரியன் படுத்து காட்டியிருக்காங்க. இப்ப அவங்களோட நெக் பாத்தீங்கன்னா பிளெக்ஷன்ல இருக்கும். இப்ப எக்ஸ்டென்ஷன்ல போச்சுன்னா தான் அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் ரைஸ்ட் ஆயிடும் அவங்களுக்கு. யார் நெக் பெயின் இருக்காங்களோ அவங்களுக்கு. இப்ப வந்து சைட் பில்லோ சைட்ல படுத்திருக்காங்க. அவங்க நெக் வந்து எவ்வளவு எலிவேட்டட் ஆயிடுச்சு. அவங்க நல்ல பில்லோ வந்து ஷோல்டருக்கு கீழே வரணும். ஷோல்டர் டு நெக் வந்து ஃபுல்லா கவர் ஆகணும். அப்படி கவர் ஆனா மட்டும்தான் பெயின் வந்து இம்மிடியேட்டா கம்மியாகும். அந்த நர்வோட இரிட்டேஷன்ல இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வர முடியும். இல்லைன்னா பெயின் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இது வந்து நெக்கோட ஸ்ட்ரெச்சஸ். இது படுத்துக்கிட்டே செய்யறது. பேஷண்ட் பெயின் வரவங்களுக்கு நேரா படுக்க வச்சு ரெண்டு பில்லோல பேஷண்ட்டையே டேர்ன் பண்ண சொல்ல, லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் பண்ண சொல்லலாம் நெக்க. இப்ப அவங்களோட வலது பக்கமா திரும்பிட்டு வலது கையை நல்லா பின்னன் தலையில வச்சுட்டு மெதுவா நெக்க வந்து டுவோர்ட்ஸ் அவங்க ரைட் ஹேண்ட் சைட்லயே கழுத்தை நல்லா மடக்கி விட சொல்ல. இப்ப பண்றாரு பாருங்க. இதுல வந்து போஸ்டீரியர் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா பின்பக்க கழுத்துல இருக்கக்கூடிய சதைகள் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆயிடும். சைடு சதைகளும் சேர்த்து ஸ்ட்ரெச் ஆயிடும் இதுல. அடுத்தது இப்ப இடது பக்கம் திரும்புறாங்க, ஃபுல்லா டேர்ன் பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, கழுத்தை மெதுவா செஞ்சா போதும். எல்லாமே ரொம்ப ஸ்லோவா கவுண்ட்ஸ் அபவுட் அண்ட் 5 கவுண்ட்ஸ் செஞ்சா போதும். இப்ப நெக்கோட மூவ்மெண்ட்ஸ் சிட்டிங்ல காட்டுறாங்க இவங்க. இப்ப பாருங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் ஆகணும். அவங்க சின் வந்து அவங்கள ஷோல்டரோட பாயிண்ட் வரைக்கும் காட்டுவாங்க பாருங்க. நல்லா டேர்ன் பண்ணிட்டு இப்ப இவருக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா, இவருக்கே நெக் பெயின் இருந்தது, நெக் ஸ்டிஃப்னஸ் இருந்தது. அன்னைக்கு இவரால பாதி தான் பண்ண முடிஞ்சது. இதுவும் நான் எடுத்துருக்கேன். நம்ம இத ரியலிஸ்டிக் இதுதான், அதுக்காக தான் காட்டுறேன். அடுத்தது அதான் பாயிண்ட். இது வந்து ஃபார்வர்ட் ஃபிளெக்ஷன். கழுத்து முன்னாடி உட்காந்துட்டு சின்ன நல்லா உள்ள டக் பண்ணிட்டு இதை ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். அப்பதான் பின்னாடி இருக்க சைட் மசில்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து ஃபர்தர் செகண்ட் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். நெக் மட்டும் இதுல வந்து ஒர்க் கிடையாது. ஸ்கேப்புலா மசில்ஸும் இருக்கு, தொராசிக் மசில்ஸும் இருக்கு. சோ அதையும் சேர்த்து ஸ்ட்ரெச் பண்றோம் இதுல. இது வந்து சைட் ஃபிளெக்ஷன். நம்ம நெக்கோட சைட்ல இருக்க மசில்ஸ் டைட் ஆகிறதுனால தான் பிரச்சனைன்னு சொன்னோம். இது வந்து காது வந்து உங்க ஷோல்டரை டச் பண்ணணும். ஸ்லோவா கண் பார்வை நேரா இருக்கணும். ஷோல்டர் வந்து ரெண்டு பக்கமும் சாயற மாதிரி இருக்கணும். காது வந்து ஷோல்டரை டச் பண்ணணும். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணவே போதும். ஆட்டோமேட்டிக்கா மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆயிடும். இது நம்ம எல்லாரும் ரெகுலரா செல்போன் யூஸ் பண்றோம். ஆனா அந்த செல்போன் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபார்வர்ட் ஃபிளெக்ஸ் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா நெக் மட்டும் தான் பெண்ட் பண்ணிருக்கேன்னா நம்ம இப்படி பண்றது இல்ல. நம்ம வந்து நம்ம செஸ்டையும் ஸ்ட்ரூப் பண்ணிட்டு தான் பாக்குறோம். அதை அவாய்ட் பண்ணணும்னா செஸ்ட் நேரா ஆக்கினாவே கழுத்து நேரா ஆயிடும்.
கை வந்து நம்ம ஸ்டடிங் பொசிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பொசிஷன்ல நீங்க வந்து கையை ஹோல்ட் பண்ணி செல்போனை பாத்தீங்கன்னா அது பெயின் ப்ராப்ளம் வராது. இது வந்து பாடி ஸ்டூப்பிங் பொசிஷன் சொல்றோம். நம்ம நெக் வந்து செஸ்ட் ஸ்டூப் ஆகி நெக் ஸ்டூப் ஆயிருக்கு. இதுல செஸ்ட் ஓகேவா இருக்கு, செஸ்ட் நெக் வந்து ஸ்டூப்பிங் ஆயிடுச்சு. இதுல வந்து கரெக்ட் போஸ்டர் லைன்ல இருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து நெக்கோட பொசிஷன். செந்தில் எஸ் மேம். அந்த வீடியோவை மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமா? எஸ் மேம். Full screen. People are asking. யா டெஃபினெட்லி மேம். யா பண்ணிட்டேன். முதல்ல இருந்து ரன் பண்ணுவோம் மேம். இல்ல பரவாயில்ல, இந்த இது முடிச்ச பிறகு எல்லாரையும் ஸ்ட்ரெச்சிங் பண்ண சொல்லுங்க. சரி சார், ஓகே சார். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷோல்டர் பெயின். ஷோல்டர் பெயின்ன்றதுக்கு மெயின் ரீசனே இதுலயும் வந்து மெயின் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஷோல்டரோட கிரிடல் மசில்ஸ் தான், ரொட்டேட்டர் கஃப்ஸ் சொல்லுவோம். மெயினான ப்ராப்ளம் ரொட்டேட்டர் கஃப் வீக்னஸ் ஆனா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயினே ரைஸ் ஆகும். இந்த ரொட்டேட்டர் கஃப் வீக்னஸ் ஆனாதான் நெக் பெயினே ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் இந்த செகண்டா இதை வச்சிருக்கேன். நெக் பெயின் சொல்றோம். நெக் பெயினுக்கான முதல் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுற விஷயமே இந்த ஷோல்டர் பெயின்னாலதான் நெக் பெயினே ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் வந்து பெயினோட பிரசன்டேஷன். இந்த ரெட் ஸ்பாட்ஸ் காட்டி இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு பெயின் எங்கெங்கெல்லாம் இருக்கும். இன்டர்ஸ்கேப்புலர் ரீஜன்ல இருக்கும், ராம்பாய்ட்ஸ் அந்த இன்டர்ஸ்கேப்புலர் ரீஜன் ஆப்போசிட் சைட்லயே இருக்கும், சேம் சைடு ஆஃப் தி நெக் மசில்ஸ்ல இருக்கும், ஷோல்டர்லயே இருக்கும். இது ஷோல்டர் பெயின். இது வந்து ஃபிஸ்ட் பெயின் சொல்லுவோம் நாங்க. ஷோல்டர்ல யார் வந்தாலும் இப்ப அவங்க நெக்க பிடிச்சிருக்காங்க, இல்லைன்னா நம்ம ஷோல்டரை பிடிச்சி காட்டுவாங்க. நம்மளுக்கு எனக்கு வந்து இங்க இப்படி வலிக்குது சார், ரொம்ப முடியல அப்படின்வாங்க. இது வந்து ஃபிஸ்ட் பெயின் சயின்ஸ் சொல்லுவோம் நாம. இது வந்து மெயினா எதுல இருக்கும்னாக்கா ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரியில தான் வரும். ஷோல்டர் பெயின்னாக்கா மொத்தமா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரியில பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபிஸ்ட் பெயின் இஸ் வெரி காமன். இது வந்து ஷோல்டர் பெயின்ல எப்படி வலி வரதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் இப்ப ஆரம்பிக்க போறோம். இது வந்து பெக் ஸ்ட்ரெச் சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னன்னா நம்மளுடைய செஸ்ட் மசில்ஸோட டைட்னஸ். முதல்ல செவுத்துல இந்த கையை வச்சுட்டு இப்ப முதல்ல கை வச்சுட்டீங்க. கை வச்சதுல இருந்து நம்ம ஷோல்டருக்கு கீழே கை இருக்காம இருக்கு அகலமா வச்சுட்டு பாடியை வந்து கிட்ட கொண்டு வந்துருங்க. உங்க செவுத்து கிட்ட வந்துடணும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா பாடியை மட்டும் டேர்ன் பண்ணணும். ஐசோலேட் பண்ண கை ஹேண்ட் ஐசோலேட் பண்ணிட்டு பாடியை மட்டும் ஸ்லோவா டேர்ன் பண்ணணும். அது வந்து பெக் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். இது வந்து கேப்சுலா ஸ்ட்ரெச். நெக்ஸ்ட் வந்து கேப்சுலா. ரெண்டு கையுமே நீங்க செவுத்துல வச்சிருங்க. வச்சுட்டு உங்க செஸ்ட் டிராப் பண்ணுங்க டவுன்ல. இப்ப அவர் பண்றாரு பாருங்க. இதுல வந்து கேப்சுலா ஸ்ட்ரெச் அண்ட் செஸ்ட் மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆயிடும். உங்க அப்பர் பேக் மசில்ஸ் சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆயிடும். நெக்ஸ்ட் இது நெக் கேப்சுலா ஸ்ட்ரெச் அலாங் வித் நெக் மசில்ஸே நம்ம ரிலாக்ஸ் பண்றோம். ஏன்னா மெயினா ஷோல்டர் பெயின் இருக்கவங்களுக்கு நெக் ப்ராப்ளம் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களோட நெக்கோட ட்ரெபீசியஸ் மசில்னு சொல்லுவோம். அது எல்லாமே ரொம்ப டைட்டா இருக்கும். அதை முதல்ல ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த ஸ்ட்ரெச். அடுத்தது இதுல நெக்கும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். இது பாத்தீங்கன்னா ஆர்ம் ஸ்விங்கிங் சொல்லுவோம். ஜஸ்ட் டு ரிலாக்ஸ் தி ஷோல்டர் ஜாயிண்ட். ஏன்னா ரொம்ப கம்ப்யூட்டர்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்கா அந்த மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த ஆர்ம் ஸ்விங்கிங் சொல்றது. இது வந்து பிரேசிங் சொல்றது. இது வந்து அப்பர் வாட்ஸ் பிரேசிங் சொல்லுவோம். இது கால்ட் W எக்ஸசைசஸ் பேரு. இதுல வந்து பிரேசிங்கும் நடக்கும் as well as உங்க பேக் சைடு அப்பர் பேக் மசில்ஸும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம்காக கொடுக்குறது. இதை நான் நெக்ஸ்ட் வரேன். நான் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் சொல்றப்போ அப்படியே ஓடும்.
இது வந்து எக்ஸசைசஸ்ல வர்றது. இது வந்து வி ஷேப், இன்வெர்டட் வி ஷேப்னு சொல்லுவோம். ரெண்டாவது கொடுத்திருக்கிறது வந்து ரொட்டேட்டர் கஃபோட வெளியில கையை கொண்டு போகணும். 2 எல்போவும் பாடியோட அட்ஜஸ்டன்ட் ஆயிட்டு கையை மட்டும் வெளியில கொண்டு போகணும். இதுவும் ரொட்டேட்டர் கஃப் மசில் ஸ்ட்ரென்தனிங் தான். இன்டர்னல் ரொட்டேஷன்ல இருந்து லேட்டரல் ரொட்டேஷன் கொண்டு போற வித் வெயிட்ஸோட பண்றது நெக்ஸ்ட் லெவல். இது வந்து ஒரு ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் செய்ய வைக்கிறது. இது குட் அண்ட் பேட் பாஸ்டர்ஸ். இது மோஸ்ட் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெயினா இந்த ஷோல்டர்ல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது ரவுண்டட் ஷோல்டர் இருக்கான்னு பாத்துக்கணும் நம்ம எல்லாருக்கும். இது வந்து வெரி ப்ரோன் பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி லேடிஸ் நிறைய இந்த ரவுண்டட் ஷோல்டர்ஸோட இருப்பாங்க. பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஆனா ஷோல்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அப்பர் ஷோல்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல ரவுண்டட் ஆயிடும். அந்த ரவுண்டட் ஷோல்டர்ஸ்க்கு காரணம் வீக்னஸ் ஆஃப் யுவர் ரொட்டேட்டர் கஃப் அண்ட் தி ஷோல்டர் கிரிடல் மசில்ஸ். இத ஷோல்டர் கிரிடல் மசில்ஸ் ஸ்ட்ராங்கன் பண்ணாதான் அந்த ரவுண்ட் ஆஃப் தி ஷோல்டர் வந்து கட் ஆகும். அது கட் ஆனாதான் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேக் பெயின். இது வந்து காமன் ப்ராப்ளம் ஆஃப் ஆல் த ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸா இருந்தாலும் சரி, இல்ல சிட்டிங்ல யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்றது ஒரே வழி தான் சொல்லுவேன். எல்லாரும் சீரியல் பாருங்க, அந்த சீரியல்ல வர இன்டர்வல் டைம்ல ஏந்திச்சு நடங்கன்னு சொல்லுவேன். அப்படி நடந்தாவே நம்மளுக்கு இந்த மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. as a research says, இப்போ நம்மளுக்கு வந்து பேஷண்ட் வந்து ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க நிக்கிறாங்கன்னாக்கா 60% of the body will weight will go to the legs ன்னு சொல்லுவோம். உட்கார்ந்தாக்கா 150% is go to the spine சொல்றாங்க. இதுவே டிராவலிங்ல இருந்தாக்கா 225% of load is going to spine ன்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து எவ்வளவு மினிமைஸ் பண்ணிக்கணும்னு பார்க்கணும். மினிமைஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அந்த பிரச்சனை இல்லாம நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். இதுதான் சைட் ஆஃப் த ப்ராப்ளம். பாத்தீங்கன்னா அவங்க கை வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாருமே சொல்றது பெயின் வந்து இந்த லோவர் பார்ட் ஆஃப் த பெயின்ல தான் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தெரியும், எல்லா பிரசன்டேஷனும் சொல்றது L4 L5 L5S1 சொல்லுவாங்க. டிஸ்க் இருக்கும், இல்லைன்னா லோவர் பெயின் இருக்கும், இல்ல சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் பெயின் இருக்கும். இது எல்லாமே அந்த இன் அண்ட் அரௌண்ட் ஆஃப் த மஸ்குலரோட டிஸ்ஃபங்க்ஷனால வர்றதுதான் இது எல்லாமே பேக் பெயின்ன்றது. டிஸ்க் பல்ஜ் எல்லாமே. இது வந்து இப்ப ஸ்ட்ரெச்சஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ படுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி செய்யணும்ன்றது சொல்லிடுறேன். படுத்திருக்காங்க, படுத்துக்கிட்டு ரைட் லெக் ஆன் டாப் ஆஃப் த லெஃப்ட் லெக் போட்டுட்டு மெதுவா பாடியை வந்து டேர்ன் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க கையை வச்சுட்டே அவங்க நீயை வந்து டுவர்ட்ஸ் இன்னர்ல புல் பண்ணணும். இதுல வந்து என்னன்னா அவங்க பட்டெக்ஸ் மசில், அந்த சைட்ல இருக்கக்கூடிய எல்லா மசிலுமே ஸ்ட்ரெச் ஆயிடும். ஏன்னா இதுதான் வந்து அவங்க ஸ்பைனை ஹோல்ட் பண்றது. அந்த ஹோல்ட் பண்ற மசில்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். பேக் பெயின் வரதுக்கான முதல் 2 ரீசன் என்னன்னா, உங்களுடைய ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் டைட்டா இருந்தா பேக் பெயின் வந்துடும், க்ளூட் டைட்டா இருந்தாக்கா பேக் பெயின் வந்துடும். இதோட ரெப்ரசன்டேஷன் தான் லோ பேக்ல இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய எய்தர் சைடு ஆஃப் லம்போர் மசிலோட பெயின் வர்றது. இது வந்து க்ளூட்டியல் மசிலோட ஃப்ரண்ட் சைடு ஆஃப் ஸ்ட்ரெச். படுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் சைட்ல கால் முட்டி வந்து செஸ்டுக்கு கொண்டு போகணும், எய்தர் சைட்ஸ். இது வந்து ஸ்ட்ரென்தனிங். இது கடைசியா பார்க்கலாம். இனிமேல் ஸ்ட்ரென்தனிங் இல்ல, இது எல்லாமே க்ளூட்ஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது இது வந்து இதான் கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் சொல்றது. வயிறை உள்ள இழுப்ப நேரா படுத்துட்டு ஃபர்ஸ்ட் இது இதுல பாத்தீங்கன்னா அவரோட ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கும். இப்ப அவர் வயிறு உள்ள இழுக்கிறப்ப பாத்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. இப்ப வயிறு, இப்ப பாருங்க வயிறு உள்ள இழுத்து இப்ப வயிறு பெருசா இருக்கு. இப்ப வயிறை உள்ள இழுக்கிறாரு. இதுதான் கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் சொல்றது. இதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் மசில் வந்து இன்னர் பெல்ட் மாதிரி. இப்போ நீங்க பேக் பெயின்ல வந்தாக்கா சார் ஒரு பெல்ட் கொடுப்பாங்க, எக்ஸ்டர்னல் பெல்ட் போடுறதுக்கு. இது வந்து கடவுளா நம்மளுக்கு கொடுத்திருக்க இன்னர் பெல்ட். இந்த பெல்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாக்கா வேற எந்த விதமான ப்ராப்ளமும் நம்மளுக்கு வராது. இந்த மசில் வந்து வீக்கன் ஆகினாதான் நம்மளுக்கு வந்து தொப்பையே முன்னாடி வர்றது. எல்லாருமே நம்ம பெரிய தொப்பை வச்சிருக்க ரீசன் வந்து
இந்த மசிலோட வீக்னஸ் தான். இந்த மசிலை நம்ம ஸ்ட்ராங்கன் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு வேற எந்த விதமான பெயினுமே வராது. இதுதான் இந்த மசில் தான் செப்பரேட் பண்றது நம்மளுக்கு இன்டெஸ்டைன் வெளியில புஷ் பண்ணி வர்றதுமா வேணாமான்றது. இதை நம்ம ஸ்ட்ராங்கன் பண்ணிட்டோம்னா வேற எந்த பிரச்சனையுமே வராது. இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸசைஸ் தான் வந்து இந்த கண்ட்ராக்ஷன் முடிக்கிறோம். அடுத்தது இது வந்து அப்பர் அப்டாமினல்ஸ் சொல்றது. இது காலை மடக்கி வச்சுட்டு அப்பர் செஸ்ட் தான் லிஃப்ட் பண்ணும். எல்லாரும் நெக்க ஸ்ட்ரெயின் பண்ணி லிஃப்ட் பண்ணுவாங்க, அதை பண்ணாதீங்க. அப்படி எல்லாருக்கும் வந்து பண்ண வேண்டியது என்னன்னா அப்பர் செஸ்ட மட்டும் இது பண்ணீங்கன்னாக்கா அவருடைய அப்டமன் சுருங்கறத நீங்க பாக்கலாங்க. அவர் ஷர்ட் எவ்வளவு ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு பாருங்க. இப்ப இதுலயே வந்து அடுத்தது ஆப்ளிக்ஸ்ன்ற ஒரு எக்ஸசைஸ் போறோம். இப்ப வித் ரைட் ஹேண்ட் இப்ப லெஃப்ட் நீயே டச் பண்ணணும். இது வந்து ஆப்ளிக்ஸ்க்காக. நம்ம முன்னாடி டிரான்சஸ் அப்டாமினஸ் சொன்ன இல்லைங்களா, மசில் இன்னர் பெல்ட்ன்றது. அந்த இன்னர் பெல்ட்டை இன்னும் டைட்டன் பண்ணணும்னாக்கா இந்த ஆப்ளிக்ஸ் மசில் ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து இது கிறிஸ் கிராஸா இருக்க மாதிரி இருக்கும். இப்படிதான் இருக்கும் மசில் உள்ளேயே. ஸோ இந்த ஜிக்ஸாக்கான மசில்ஸை நம்ம ஸ்ட்ராங்கன் பண்ணிட்டோம்னாக்கா அந்த இன்னர் பெல்ட் ஆஃப் மசில்ஸ் இன்னும் வெளியில புஷ் பண்ணி வெளியே வராது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபர்தர் ஸ்ட்ராங் ஆயிடும். இது ரைட் ஹேண்ட் பண்ணோம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் பண்றோம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் பண்றதுக்காக. இது வந்து ஸ்பைனல் ரொட்டேஷன் பண்றது. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நீங்க வந்து அந்த அப்டமன் மசில்ஸை திருப்பி ரீசெட் பண்றீங்க இல்லையா, எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ரீஃபார்மேஷன் பண்ணணும். அப்பதான் வந்து அது திருப்பி மசில் வந்து ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு வரும். அதை பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்பைனல் ரொட்டேஷன் ரெண்டு காலையும் மடக்கிட்டு ரெண்டு முட்டியுமே வந்து எய்தர் சைட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் போகணும். எல்லாமே ஒரு 5 கவுண்ட்ஸ். அந்த ஸ்ட்ரென்தனிங் வந்து ஈச் எக்ஸசைஸ் வந்து நீங்க 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். இதுல வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி அவாய்ட் ஸ்குவாட்டிங் சொல்றோம். இந்த மாதிரி இந்தியன் வே ஆஃப் ஸ்குவாட்டிங் இஸ் குட். லாங் சிட்டிங் ஆஃப் சேர் சிட்டிங் தான் கூடாதுன்னு சொல்றாங்க. அதான் இந்த வேணுட்டே இந்த போட்டோ போட்டிருக்காங்க. ஏன்னா இது எல்லாருமே தப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா அது அப்படி கிடையாது. இந்தியன் வே ஆஃப் சிட்டிங் இஸ் ஆல்வேஸ் குட். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பைன் பாத்தீங்கன்னா நல்லா வளைஞ்சு கீழே வரைக்கும் வரும். சோ அந்த பொசிஷன்ல இருக்கிறப்போ ஸ்பைன் வந்து நல்லா ஓப்பனிங் ஆயிடும். பாடி வெயிட் ஃபுல்லா வந்து ஆங்கிள் நீக்கு போயிடும். ஸ்பைன் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் போட்டோ பாத்தீங்கன்னா நம்ம அழகா சப்ளாங்கால் போட்டு உட்கார்ந்து இருப்போம். இது வந்து யோகிக் பொசிஷன் பேரு. நம்ம யாருமே யோகிக் கிடையாது. நம்ம ஏன் அப்படி உட்காரணும்? அப்புறம் முதல்ல நீங்க நார்மலா கர்வேச்சரோட உட்கார்ந்தாவே ஸ்பைன் மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆயிடும். நீங்க ரொம்ப எரெக்டா உட்கார மசில்ஸ் இன்னும் ஸ்டிஃபன் ஆக பெயின் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அண்ட் லாங் யூசேஜ் ஆஃப் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஸ்பைன் ப்ராப்ளம் இன்னும் அதிகமா தான் ஆகும். இது வந்து ஹவு டு சிட்னு கொடுத்துருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த எரெக்ட் பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காங்க, இது கரெக்ட்னு கொடுத்துருக்கோம். ஆனா அது வந்து ஆக்சுவலா அப்படி கிடையாது. இதுதான் நார்மல் பொசிஷன். இன்கரெக்ட் பொசிஷன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. இதுதான் வந்து இப்போதைக்கு நார்மல் சொல்றாங்க. ஏன்னா ஸ்பைன் இட்ஸ் மேட் அப் ஆஃப் லோவர் பார்ட்ல இருந்து ஹையர் பார்ட் பாத்தீங்கன்னாக்கா லோவர் போர்ஷன் வந்து எவ்ரி 1¼ இன்ச்சுக்கு ஒரு ஜாயிண்ட் இருக்கு. மெயின் ரீசனே அந்த ஜாயிண்ட், அதுல 5 ஜாயிண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 12 ஜாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி 1 இன்ச் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நெக் வந்து எவ்ரி 3/4 ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து ஹையர் ஃபங்க்ஷன் பண்றதுக்காக தான். லோவர் போர்ஷன் லம்பார் போர்ஷன் வந்து ஒன்லி ஃபார் ஸ்டெபிலிட்டி, தொராசிக் போர்ஷன் வந்து ஒன்லி ஃபார் மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, நெக் வந்து ஒன்லி ஃபார் மொபிலிட்டி. இப்படி எரெக்டா உட்கார்ந்து யோகிக் பொசிஷன்ல உட்கார்ந்தோம்னாக்கா மசில்ஸ் இன்னும் ஸ்டிஃபன் தான் ஆகுமே தவிர இன்னும் பெயின் இன்க்ரீஸ் ஆயிடும். இதுதான் வந்து மிஸ்கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அதனால அப்படி உட்கார நெசசிட்டி கிடையாது. அப்படி பெயின் வந்தா கொடுக்கறதுக்கு நம்ம ஐஸ் பேக்ஸ். ஐஸ் இஸ் த ஒன்லி மெட்டீரியல் கேன் பெனிட்ரேட் இன்சைட் யுவர் பாடி. ஏன்னா எந்த விதமான ஹீட் ஃபார்மெண்டேஷன் வந்து ஒன்லி சூப்பர்ஃபிஷியல் மட்டும்தான் இருக்கும். அதிகமான ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாம பாத்துக்கிறது தான் சொல்றது. அவாய்ட் ஸ்ட்ரெயிட் கிளைம்பிங் சொல்றாங்க, பட் ஆனா அது வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்கறது இல்ல ஸ்பைனுக்கு. இது வந்து சிட்டிங் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச். இதே பேக் பெயினுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா இல்லப்பா கால் இதெல்லாம் ஆபீஸ் கோய்ஸ் எல்லாம் அவங்க வீட்லயே பண்ணலாம், இல்ல ஆபீஸ்லயே பண்ணலாம். இப்ப எல்லாருமே ஒரு சேர்ல உட்கார்ந்து இருப்போம். கால் 2 காலையும் கீழே வச்சுட்டு கீழே குனிஞ்சு தரையை தொட்டா போதும். அது ஒரு சிட்டிங்ல நீங்க ஃபார்வர்ட் ஃபிளெக்ஷன் பண்ணீங்கன்னா ஸ்பைன் நல்லா ஓபன் ஆயிடும்.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரைட் லெக் டாப் ஆஃப் த லெஃப்ட் லெக் போட்டுட்டு அதே மாதிரி நீங்க வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்பைன், உங்க பட்டக்ஸ் மசில், சைடு ஐடி பேண்ட் எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணிடும். வீடியோ இதுல பாத்தீங்கன்னா அவர் கால் போட்டுட்டு அவர் கீழே குனிஞ்சு தரையை தொடுறா இருப்பாரு. இது எல்லாமே எனிதிங் அப்டமன் கனெக்டட்ல இருந்ததுனாக்கா நீங்க வந்து பிரீத் அவுட் பண்ணிட்டு தான் செய்யணும். பிரீத் இன் பண்ணிட்டு செய்யக்கூடாது. பிரீத் இன் பண்ணா அப்டமன் வந்து ப்ளோட் ஆயிடும். அப்புறம் நீங்க உங்களுக்கு கீழே குனிறப்ப மசில் கிராம்ப்ஸ் வந்துடும். ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் லெக். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது நீ பெயின். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லா லாங் ஸ்டாண்டிங் பீப்புளுக்கும் இது வரும். போலீஸ்மேன், லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த நீ பெயின், ஈவன் ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸ், மெயினா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த நீ பெயின் வெரி கான்ஸ்டன்ட். இதுல நிறைய மித்ஸ் இருக்கு. இதுதான் என்னுடைய பிஹெச்டி ப்ராஜெக்ட்டுமே. இதுல வந்து நான் அது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அதுல வந்து நிறைய பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். சோ நம்ம அதை என்னன்னு பார்க்கலாம். இதுலயே வந்து மெயின் வந்து ஸ்ட்ரெச்சிங் தான். மெயின் நீ பெயினுக்கு வர்றதுக்கான முதல் காரணம் சொல்றது எல்லாம் நீ டைட்னஸ் சொல்லுவாங்க. நீ டைட்னஸ்க்கான முதல் காரணமே உங்களுடைய காஃப் மசில் டைட்னஸ் தான். அதுதான் உங்களுடைய நீ பெயினுக்கான ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் பண்றதே அதுதான், காஃப் மசில் தான். காஃப் மசில் வந்து ரிலாக்ஸ்ட் ஆனாதான் இந்த நீ பெயின் வந்து ப்ராப்ளம் ரெசிட் ஆகும். இப்ப அதுல வந்து இந்த பொசிஷன் ஸ்ட்ரெச்ல வந்து காஃப் ஸ்ட்ரெச் ஆயிடும், ஆஸ் வெல் அஸ் உங்க பேக் ஆஃப் நீ ஸ்ட்ரெச் ஆயிடும், உங்களுடைய ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் சொல்லக்கூடிய பேக் தை மசில் சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆயிடும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெச்சிங். இதை டெய்லி எல்லாருமே பண்ணணும். வாக்கிங் போறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும், போயிட்டு வந்துட்டு இதை பண்ணணும். பண்ணாதான் வாக்கிங் போறவங்களுக்கு நீ பெயின் வராது. இப்ப நம்ம மோஸ்ட்லி நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா வாக்கிங் போறவங்களுக்கு தான் நிறைய நீ பெயின் வர்றாங்க. அவங்களுக்கு என்னன்னு செக் பண்ணாக்கா, ஏன்னா ப்ரீ லோடட் ஆஃப் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் எதுவும் பண்றது இல்ல, போயிட்டு வாக்கிங் போஸ்ட் வாக்கிங்க்கு எந்த ஸ்ட்ரெச்சஸும் பண்றது இல்ல. இது நம்ம வர்றப்போ அவங்களுக்கு எல்லாம் நம்ம இதை தான் சொல்லி கொடுக்குறோம். நம்ம இது வந்து சைட்வே ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். இது வந்து இந்த ஸ்ட்ரெச் வந்து இன்னர் ஒரு லெக்கோட இன்னர் பில்லர்ஸ் சொல்றது தான் இந்த இன்னர் சைட் மசில்ஸ். அதுதான் வந்து நம்ம பாடி வெயிட்ட ஃபுல்லா மோஸ்ட் ஆஃப் த வெயிட்ட தாங்கிறது அதுதான். இது வந்து சீக்கிரமா கண்ட்ராக்ஷன் எலிமெண்ட்டுக்கு போயிடும். அதனால அதை நீங்க டெய்லி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளங்கள் மோஸ்ட்லி வரும். இதுல வந்து இதுலயும் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகும், நீ ஸ்ட்ரெச் ஆகும், இன்னர் தை மசில் ஸ்ட்ரெச் ஆகும், காஃபும் சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து டிஃபரெண்ட் பொசிஷன் ஆஃப் தட் ஒன். எல்லாரும் வீட்டுல படுத்துக்கிற நீ பெயின் வந்தவங்க எப்படி இருக்கணும்னாக்கா, எல்லாரும் நீக்கு கீழே பில்லோ வச்சு படுத்துக்குவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் நீ பெயின் காரங்களுக்கு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு -5 டிகிரிஸ்ன்றது கம்மி ஆயிடும். ஏன்னா அதுதான் வந்து நம்மளோட அந்த பிளே தான் வந்து நம்ம நீ பெயின் இதுல வராம நம்மள பாதுகாக்கிறது. அதை முதல்ல நம்ம ரீகெயின் பண்ணாதான் ஆர்த்ரைட்டிஸ் வராது. அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஹீல்ல பில்லோ வச்சு படுத்துக்கணும். ஹீல்ல பில்லோ வச்சு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ பாருங்க கிரவுண்டுக்கு டிராப் ஆயிடுது. இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் காட்டுறோம். அது டிராப் ஆயிட்டாவே உங்களோட மோஸ்ட் ஆஃப் த நீ பெயின் வந்து வராது. அதுல இதுல வந்து பேக் ஆஃப் நீ வந்து நல்ல பாப்புலேஷன் மசில் சொல்லுவோம். அந்த மசில் வந்து நல்லா ரிலாக்ஸ்ட் ஆயிடும். நீங்க எழுந்திரிச்சு நடக்கிறப்ப ஒரு இனிஷியல் ஃபர்ஸ்ட் பெயின் இருக்கு, அதுக்கப்புறம் மசில் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் காட்டுறேன். இப்ப வந்து நீயோட ஸ்ட்ரென்தனிங் சொல்றதோட இதே மாதிரி ஹீல்ல பில்லோ வச்சுக்கோங்க. பில்லோ வச்சுட்டு இப்ப மசில மட்டும் கண்ட்ராக்ட் பண்ணணும். இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த இடத்துல என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னாக்கா, இந்த முட்டியை அழுத்துதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. முட்டியை அழுத்தோம்னா ஜாயிண்ட் தான் கெட்டு போகுமே தவிர மசில் வந்து ஒர்க் ஆகிறது ரொம்ப கம்மியா ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லாம நம்ம எய்ம் வந்து மசில ஸ்ட்ரென்தன் பண்றது தானே தவிர அதை போட்டு பேங் பண்றது இல்ல. இப்ப பாருங்க ஒரு மசில் மட்டும் எவ்வளவு அழகா கண்ட்ராக்ட் பண்ணிட்டு விட்டுறாங்க பாருங்க. That's perfect. இது வந்து இன்னர் ரேஞ்ச் ஆஃப் குவாட்ரிசெப்ஸ்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா அவரு முட்டி கீழே தலாணி வச்சிருக்காங்க. அவர் வந்து he gained the -5 டிகிரிஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு. பிளஸ் இப்போ அவருடைய மசிலும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீல இருக்க மசில்ஸ் வந்து இது வந்து இன்னர் ரேஞ்ச் ஆஃப் குவாட்ரிசெப்ஸ் சொல்லக்கூடிய வாஸ்டஸ் மீடியாலிஸ் மசில் ஒர்க் ஆகக்கூடியது. இதுல வந்து இதுதான் வந்து மெயின் மசில் ஃபார் ஃபங்க்ஷனிங். மசில கண்ட்ராக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா லெக் லிஃப்ட் ஆயிடும்.
நம்ம வந்து அதை வந்து புல் பண்ணணும் புஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுல லாங் சிட்டிங், இது இந்தியன் வே ஆஃப் சிட்டிங் வந்து இதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இனிஷியல் டேஸ்க்கு, பெயின் கம்மியாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அலோவ் பண்ணலாம். ஏன்னா ஜாயிண்ட் எப்படி ஸ்ட்ராங் ஆகும்னாக்கா அதுக்கு ப்ரெஷரைஸ் கொடுத்தாதான் ஸ்ட்ராங்கே ஆகும். ஆனா நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்றோம்னாக்கா அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவாய்ட் பண்ண அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து அப்பதான் கம்மியாகாது தவிர அது வரைக்கும் கம்மி ஆகாது. கிராஸ் லெக்ஸ்ல கண்டிப்பா பெயின் வரும். இனிஷியல் ஃபேஸ்ல பெயின் இருக்கும். நம்ம கொஞ்சம் மசில்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெயினும் போயிடும். இதுலயும் வந்து அவாய்ட் ஸ்டேர் கிளைம்பிங் சொல்லுவோம். ஃபார் இனிஷியல் டேஸ்க்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணலாம்னாக்கா இனிஷியல் பெயின் இருக்க சொல்ல நீங்க மாடிப்படிக்கட்டு ஏறாம இருக்கலாம். ஓரளவுக்கு பெயின் கம்மியானதுக்கு அப்புறம் நீங்க வந்து சைட்ல ஏற ஆரம்பிங்க. நேரா ஏறுறாங்க இல்லைங்களா, எல்லாரும் நேரா ஏறதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்க ஃபேசிங் டுவர்ட்ஸ் அ வாலோ இல்ல ஃபேசிங் டுவர்ட்ஸ் அ ரைல்ஸ் ஆஃப் ஹோல்ட் பண்ணிட்டு சைட்ல ஏறினீங்கன்னா உங்க ஹிப் மசில் ஸ்ட்ரென்தன் ஆயிடும். ஏன்னா எல்லா நீ பெயினுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து ஹிப் மசில் வீக்னஸ் தான். ஹிப் வீக்னஸ்னால மட்டும்தான் நீ பெயின் ஓவர்லோடிங் ஆகிறதுனால தான் நீ பெயினே வர்றது. ஹிப்பை ஸ்ட்ராங்கன் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீ பெயின்ன்றது மோஸ்ட்லி அவாய்ட் ஆயிடும். இது ஸ்டேர் கிளைம்பிங் அவாய்ட்ன்றது ஃப்ரண்ட்ல அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் சைட்ல ஏறலாம் இறங்கலாம். அதே மாதிரி பேக் சைட்லயே நீங்க ஸ்டேர் கிளைம்பிங் பண்ணலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஸ்டேர் கிளைம்பிங். ஹீல் பெயின் ஹீல் பெயினை பத்தி சொல்லிடுறேன். ஹீல் இஸ் a மெயின் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டாண்டிங்னால தான் வருது. இதுவும் வந்து மெயின் ரீசன் ஆஃப் காஃப் மசில் டைட்னஸ் தான். நீங்க நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம அங்க ஒரு உடன் ட்ரையாங்கிள் உடன் பிளாங்க் ஒன்று வச்சிருக்கோம். அதுல வந்து இப்ப எந்த ஹீல் பெயின் பேஷண்ட் வந்தாலும் ஒரு 2 days 3 days ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம அந்த உடன் பிளாங்க்ல நிக்க வச்சோம்னாக்கா பேஷண்ட் ஃபீல் ரொம்ப த்ராம்பிங்கா இருக்கு சார் பெயின், எங்களை நிக்கவே முடியலன்னுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய காஃப் மசில் வந்து ரொம்ப டைட் ஆயிடும். காஃப் மசில் டைட் ஆயிடுச்சுனாவே அது உள்ள இன்னும் 2-3 மசில் சேர்ந்து டைட் ஆயிடும். அலாங் வித் பேக் ஆஃப் யூ நீ அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் சேர்ந்து டைட் ஆயிடும். நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸா நம்ம அந்த காஃப் மசில் நான் முன்னாடி சொல்லி கொடுத்த அந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸா அதே பண்ணலாம். ஏன்னா காஃப் அதுலயே ரிலீஸ் ஆயிடும். பிளஸ் அந்த ட்ரையாங்கிள் பிளாங்க் ஐ திங்க் ஸ்ரீனிவாஸ் சார்க்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்திருப்பாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல. பாபு சார் வந்து அதுல அவங்களே பண்ணி அவங்களே ஓன் இதை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அதுல. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பிளாங்க் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்மளா ஓன் டிசைன் பண்ணது. அது நம்ம ஹாஸ்பிட்டல் தான் மோஸ்ட்லி இருக்குன்னு நினைக்கிறாரு. நம்ம பேட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாரு முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக. ஸோ அந்த உடன் பிளாங்க்ல வச்சு பண்றப்போ நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் பேஷண்ட்ஸுக்கு கிடைக்கும். ரிசல்ட் வந்து ஃபாஸ்டரா இருக்கு. மற்ற இடத்துக்கெல்லாம் போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணி சரியாகாம வந்த பேஷண்ட்ஸ் நம்ம வந்து வெறும் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைஸ்லயே சரி பண்ணிடுறோம் அவங்களுக்கு. அதனாலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிசல்ட்ஸ் கிடைச்சிருது. இதான் ஹீல் பெயின் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தது. பெயின் வந்து அந்த ரெட் ஸ்பாட்ஸ் எல்லாமே இந்த ஹீல் பெயினோடது தான். அது இதான் இந்த நான் சொன்ன உடன் பிளாங்க்ன்றது அந்த ட்ரையாங்கிள் உடன் பிளாங்க் இதுதான். இத மெஷர்மெண்ட் வேணும்னா நான் சொல்லிடுறேன். நான் இப்ப அஃபெக்ட் ஆன லெக் வந்து ரைட் லெக் வச்சிருக்காங்க அவங்க, இப்ப லெஃப்ட் லெக் பின்னாடி வச்சிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்ட்டுக்கு இது ஓகேவா இருக்கும். ஆனா போக போக லெஃப்ட் லெக் வந்து நம்ம வால் கிட்ட கொண்டு போயிடணும். அப்பதான் வந்து அந்த காஃப் மசில் வந்து கம்ப்ளீட்டா இப்ப பாருங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. ஒரு ஸ்டேஜா நம்ம காலை கொண்டு வர காஃப் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். ஈவன் பேக் ஆஃப் யுவர் நீ அண்ட் பேக் ஆஃப் யுவர் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வரைக்கும் தெரியும். இது வந்து செகண்ட் ஸ்ட்ரெச். இது வந்து ஒரு டவல் வச்சுட்டு ஆங்கிள் ஸ்ட்ரெச் பண்றோம். இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். இது வந்து நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ். இது வந்து மேல வரைக்கும் கண்டிப்பா மேல ஒரு 90 டிகிரிஸ் வரைக்கும் கொண்டு போனாக்கா காஃப் ஸ்ட்ரெச் ஆயிடும், நீ ஸ்ட்ரெச் ஆயிடும், ஹாம்ஸ்ட்ரிங்கும் சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆயிடும். இது சிட்டிங் பொசிஷன்ல பண்றாங்க.
இது வீட்ல இருக்க டவல் வச்சுட்டே பண்ணிக்கலாம் நீங்க எல்லாருமே. அந்த நம்ம டோஸ்ல இருக்க பால்ல வச்சுக்கணும் அந்த பில்லோ, அந்த டவலை, அந்த பாலை தான் நம்ம புல் பண்ணணும். இதை வந்து நாங்க அதை வேண்டியதான் தப்பா எடுத்தோம், ஏன்னா டோஸ்ல போட்டிருக்கோம். ஏன்னா இந்த தப்பு நம்ம எல்லாரும் பண்ணுவோம், அதனாலதான் அந்த டோஸ்ல போட்டு எடுக்க சொன்னேன் நானு. ஏன்னா இந்த தப்பு வந்து நம்ம யாரும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கீழே வந்து இறக்கி போட்டு பண்ணோம்னாக்கா காஃபோட ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். இது வந்து நம்ம ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம். பெப்சி பாட்டில் மாதிரி ஒரு தண்ணியை ஃபில் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அந்த பாட்டில ஃப்ரீசர்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹீல்ல வச்சுட்டு ஹீல் ரோல் பண்ணலாம். அவர் ரோல் பண்றாரு பாருங்க. இது எல்லாமே அந்த பிளான்டார் ஃபேஷியஸ் மசில ரிலாக்ஸ் பண்ணும். அண்டர் த பிரஷர் அந்த ஹீலோட சேர்த்து பண்றப்போ நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் அதர் வேஸ் ஆஃப் இந்த கான்ட்ராஸ்ட் பாத் எல்லாம் சொல்றது. இதுல வந்து இப்போ முன்னாடி வந்து இதுல எம்சிஆர் செப்பல், எம்சிபி செப்பல் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ ஒரு செப்பல் வாங்கணும்னாவே 700-800 rupees ஆகுது. இது என்ன ஒரு பிரச்சனை, இது இஸ் நாட் லாங் லாஸ்ட். இது ஒரு 3 months கூட வராது. பேஷண்ட்டுக்கு ஹீல் வைக்கிற இடம் வந்து அப்படியே குழியா மாறிடும். ஏன்னா ரொம்ப சாஃப்ட் லெபர்ன்றதுனால. அதுலவே இந்த ரொம்ப சாஃப்ட் லெபர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நார்மல் செப்பலை அவங்க யூஸே பண்ண முடியாது. நான் இப்ப இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நாம என்ன சஜஸ்ட் பண்றோம்னாக்கா, பெட்டர் கோ ஃபார் எ ஷூஸ். ஏதாவது ஒரு ஸ்னீக்கர்ஸ், வாக்கிங் ஷூ மாரி ஏதாவது இருந்தாக்கா அதை போட்டுட்டாக்கா, அதை போட்டுட்டே நீங்க கிச்சன்ல வேலை செய்யுங்கன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அதுல ஆங்கிள் வந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் ஆயிடுது. நம்ம இதுல நம்ம செப்பல் யூஸ் பண்றப்போ இதுல பாத்தீங்கன்னா டோ ரிங் இருக்கு பாருங்க, டோஸ்ல தான் வெயிட் போடுவாங்க. இதுல ஹீல் சப்போர்ட் கிடையாது. இதுவே ஷூஸ்ல வந்து ஹீல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் ஆயிடும். நீங்க நடந்தீங்கன்னா ஹீல் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு வருமே தவிர டோஸ் வராது. செப்பல்ஸ் யூஸ் பண்ண நார்மல் பீப்புளுக்கே சொல்றேன் நான். இதை செப்பல்ஸ் யூஸ் பண்ண வெறும் டோஸ் தான் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்ப இன்னும் காஃப் மசில் அதிகமா டைட்டோட இன்னும் அதிகமான ப்ராப்ளத்தோட இருப்பாங்க. சார் நிறைய பேர் क्वेश्चंसக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் எஸ் சார், ஆஸ்க் ஃபார் क्वेश्चंस. எஸ் சார், ப்ளீஸ் சார். Screen share ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே சார். டாக்டர், எஸ் சார். ஸ்டேர்ஸ் கிளைம்பிங் வந்து சைடு வேஸ்ல பண்ண சொன்னீங்க, ஆமா இல்லனா சார், பேக்வர்ட்ல பண்ண சொன்னீங்க. ஆமா சார். இப்போ ஸ்டேர்ஸ் இறங்குறது எப்படி இறங்குறது? இறங்குது ரிவர்ஸ்ல இறங்கலாமே சார். ரிவர்ஸ்ல இறங்கலாம், ரிவர்ஸ்ல இறங்கலாம், சைடுலயே இறங்கலாம். ஓகே ஓகே ஓகே, थैंक यू. இதுல எல்லாத்துலயுமே ஹிப்ஸோட வொர்க் அவுட் வந்து அதிகமா இருக்கும், நீயோட வொர்க் அவுட் கம்மி ஆயிடும். ஓகே ஓகே, थैंक यू. ஈவன் நீ பெயின் இருக்கவங்க ரிவர்ஸ்ல சைடுல ஏற ஆரம்பிச்சாக்கா மசில் ஸ்ட்ரெngthening ஆயிடும். they will feel more confident. நம்மளால ஒரு ஃபங்க்ஷன் போக முடியல அப்படின்னு ஒரு ஃபீலே இருக்காது. அவங்க வந்து ஒரு புதுசா நம்ம செய்ய முடியுதுன்ற ஒரு எண்ணத்தோட வந்துருவாங்க. ஓகே. இப்ப நார்மலாவே பாத்தீங்கன்னாக்கா பேஷண்ட்ஸ் வந்து அவங்களால முடியாதப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஹிப்ப டர்ன் பண்ணி தான் இறங்குவாங்க, சைடுல தான் இறங்குவாங்க. நீங்க பாத்துருப்பாங்க ஓல்டு பீப்புள் வந்து ரயில்ஸ புடிச்சிட்டு சைடுல தான் இறங்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து அவங்கள அறியாம செய்யற ஒரு விஷயம் தான். இது வந்து நம்ம சயின்டிபிக்கா சொல்லி கொடுத்து செய்ய வச்சோம்னா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். Great, super doctor, excellent doctor. Thank you sir. Sir, what you have thigh muscles in the thigh for the remedy, thigh muscles. Thigh muscles என்ன சார் வேணும்? வலி இருக்கு. Thigh muscle வலி இருக்குனாக்கா அதுக்கு மெயின் ரீசன் வந்து உங்க மசில்ஸ் டைட்டா இருக்குன்னு அர்த்தம் சார். ஓகே. மெயின் இஸ் an indication. நீங்க நம்ம நிறைய வொர்க் அவுட் பண்றோம், வொர்க் அவுட் பண்ணிட்டு அந்த மசிலை ரீஸ்ட்ரெச் பண்ண மாட்டேன்றோம். அந்த தை மசில் நல்லா ரீஸ்ட்ரெச் பண்ணிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும். மசில்ஸ் ஒரு அடாப்டிவ் லென்த்னு ஒண்ணு இருக்கு எல்லாத்துக்குமே. அந்த அடாப்டிவ் லென்த் சுருங்குறதுனால தான் வலியே வர்றது. அந்த அடாப்டிவ் லென்த் நீங்க கிரியேட் பண்ணிட்டாக்கா இன்னும் நல்லா ஆயிடும். அது இல்லாம ஓல்டேஜ் பீப்புளுக்கு டீஹைட்ரேஷன் ஆஃப் வாட்டரும் அதிகமா இருக்கிறதுனால அவங்க மசில்ஸ் அண்ட் ஸ்கின் வந்து ஃபேஷியல் எல்லாமே டைட்டன்ல தான் இருக்கும். சோ அத ப்ராப்பரா ஸ்ட்ரெச் பண்ணோம்னா எல்லாமே செட்டில் ஆயிடும். எப்படி ஸ்ட்ரெச் பண்றது? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸ்க்கு நம்ம வந்து நான் இப்ப உங்களுக்கு காட்றேன் ஒரு சின்ன சிம்பிள் ஸ்ட்ரெச். அவருக்கு காலை இது மேல பெட் மேல தலை இது ஷேர் பண்ணுங்க. இது பேர் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்.
இதுல பாத்தீங்கன்னாக்கா வெறும்னே சேர் மேல எடுத்து பிலோ நீ ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம் நாங்க இத. இதுல பாத்தீங்கன்னா இது கால் வைக்கிறப்ப ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் உங்க காஃப் மசில் ஸ்ட்ரெச் ஆயிடும். as well as உங்க பேக் நீ ஸ்ட்ரெச் ஆயிடும். உங்க பேக் டைஸ் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆயிடும். ஏன்னா இதோட டைட்னஸ்னால தான் உங்களுக்கு வலியே வர்றது. இது வந்து இது ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்காக செய்யறது. இது வந்து குவாட்ரிசெப்ஸ்க்காகவும் செய்யலாம். பேக் டை. இத பாத்தீங்கன்னா கை வந்து ஆங்கிள்ல புடிச்சீங்கன்னா ஏதாவது ஹோல்ட் பண்ணிட்டு செய்யுங்க. இத ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம இத புஷ் பண்ண கூடாது, அழுத்த கூடாது. காலை லூசா தான் இருக்கணும். இது எல்லாரும் பண்றது லூசா. இந்த தைஸ மட்டும் பின்னாடி புஷ் பண்ணுங்க. நம்ம நீயே வந்து எந்த காந்து கொண்டு பிரஷரைஸ் கொடுக்கவே கூடாது. நம்ம கொடுக்க போறது எல்லாமே ஸ்ட்ரெச்சிங் என்னன்னா வெறும் தை மசிலுக்கு தான். இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆச்சுனவே வலி போயிடும். நீங்க நடந்துட்டு நீங்க எங்கேயாவது வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நீங்க சப்ளாங்கால் போட்டு உட்கார்ந்து பாத்தீங்கன்னாக்கா மசில் வந்து கம்ப்ளீட் ரிலாக்ஸ் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ். Thank you சார். செந்தில் சார், இப்போ சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து நீங்க வந்து of course 5 years back நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்க இந்த ஸ்ட்ரெச்சஸ். சரி சார். This I'm doing almost daily from last 5 years. But my question is இப்போ வந்து எனக்கு வெரி மச் ஃப்ரீ பண்ணும்போது வெரி மச் ஃப்ரீ. அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து ஃப்ரீயாவே தான் இருக்கும். பட் எத்தனை இயர்ஸ் we can do it without அதாவது எனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதா? லைக் வந்து யூசேஜ் பண்ணதால வேற ஏதாவது இருக்காதா? This I'm doing almost daily. இல்ல சார், எனி எக்சர்சைசஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். அதனால தான் நீங்க இன்னும் நல்லா இருக்கீங்க. Oh, that's great. So we can do a longer time also. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னாக்கா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுங்க. நீங்க வந்து வித்அவுட் ரெசிஸ்டன்ஸ்ல பண்றீங்க. வித் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் வருது இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வருது இல்லையா? ஆமா. லெவல் 1 to 5 வரைக்கும் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னாக்கா இன்னும் ஃபர்தர் ஒர்க் அவுட் ஆகும். மசில்ஸ் இன்னும் நல்ல மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெngthen ஆயிடும். ஓகே, ஃபைன். இப்போ உங்க பாடி வெயிட் வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க. ஆமா. நார்மல் டே டு டே லைஃப்க்கு அது போதும். ஆனா அது நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை கொண்டு போனாதான் ஸ்ட்ரெngthening பார்ட்ன்றது ஒன்னு ஏற்படும். அததான் வந்து லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதுங்க ரெசிஸ்டன்ஸ் அது பேரு. வாட் இஸ் தட்? ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் சார். ஓகே, இட்ஸ் அவேலபிள் இந்த நம்ம இதுல இருக்கு. யா வெரி மச் சார். நீங்க எப்ப வேணா சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, ஃபைன். இல்ல நம்பர் கொடுத்துறேன், நீங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, தட்ஸ் கிரேட் சார். Thank you. My pleasure sir. My pleasure. சார் செந்தில் சார், கோதண்டன் RCC MIG சார். இப்போ வந்து ஹீல்ஸ் இந்த செப்பல் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆமா சார். நார்மல். ஆமா, இப்போ ஜென்ஸுக்கு கொஞ்சம் லைட்டா பேக் சைடுல வந்து ஹீல்ஸ் வர மாதிரி தான் வருது செப்பல்ஸ்ல. அது வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா சார்? 1 இன்ச் கண்டிப்பா போடணும் சார். ஃபிளாட் செப்பல்ஸ் எப்பவுமே போடக்கூடாது. சரிங்க சார். ஃபிளாட் செப்பல் போட்டா அது இருக்கணும். 1 to 1 1/4 வரைக்கும் இன்ச் இருக்கணும். அப்படி போட்டாதான் அந்த மீடியல் ஆர்ச்ன்றது ஃபுட்ல வரும். அது அந்த பேட்டர்ன் செப்பல் போட போக ஜாயிண்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓ சரி. அந்த ஹீல் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் கரெக்டா பிளேஸ்மென்ட் ஆகும். நீங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்தீங்கன்னா சார் எழுதுவாங்க 1 inch of heelனு எழுதுவாங்க. சார் ஸ்பெசிஃபிக்கா எழுதுவாங்க. ஓ சரிங்க சார், சரிங்க சார். சோ அப்பதான் வந்து நம்ம அந்த நம்ம பாடியோட weight ஃப்ரண்ட்ல வரும்ங்கறீங்க. இல்ல சார், கரெக்ட்டா ஹீல்ல பிளேஸ் ஆங்கிள் பிளேஸ் ஆகி அதுல இருந்து ஃபுட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓ சரிங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் செப்பல்ஸ் யூஸ் பண்ணாம நீங்க வந்து ஷூஸ் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரவுண்ட ரியாக்ட் பண்றப்போ ஹீல் தான் கான்டாக்ட்ல வரும். கரெக்ட். டோஸ் கான்டாக்ட்ல வராது. ஆனா செப்பல் யூஸ் பண்ணோம்னா டோஸ்ல தான் கான்டாக்ட்ல வரும். கரெக்ட். நம்ம செப்பல் யூஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டு டோஸ் தான் ஹோல்ட் பண்றோம். கரெக்ட். ஆனா ஹீல்ல நீங்க ஷூஸ் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா வேற எதுவே வர ஹீல் தான் வந்து கீழே வைப்போம் நம்ம. கரெக்ட் சார். Thank you sir. Yeah, thank you sir. Thank you. செந்தில் சார், சார் சொல்லுங்க சார். இங்க வலிக்கு சார். ஹலோ சார். சார் சொல்லுங்க. நாங்க என்ன மூங்கால்ல இருந்து அது கீழே இருக்கிற எலும்பும் பாதியும் நின்னாவே ஒரு 1/2 hour நின்னா வலி எடுக்குது. அது என்ன காரணம்? என்ன அதுக்கு தேவையான மருந்து எடுக்கணும்? You kindly pursue the issue. I'm getting knee pain, including leg bone and feet. When I stand for 1/2 hour. இத நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன் சார். அதுக்கு என்ன மருந்து கொடுக்கிறது, அந்த கால் எரிச்சலுக்குலாம் சார் பாத்துக்குவாங்க.
இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு மட்டும் சொல்றேன். லாங் ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் மசில் ஸ்ட்ரென்த், ஃபுட் மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆரம்பி. ஏன்னா நீங்க சொல்ற பெயின் வந்து ஷின் பெயின் சொல்றது. அந்த ஷின் பெயின் வந்து ஷின் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா காஃப் மசிலோட டைட்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஷின் மசில்ஸோட பெயின், மசில்ஸோட வீக்னஸ் பிரசன்டபிளாவே இருக்கும். அதை நம்ம வந்து ஸ்ட்ராங்கன் பண்ணணும். பிளஸ் நீ ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். எல்லாமே க்ளோஸ் செயின் ஒர்க் அவுட் சொல்லுவோம். ஹிப், நீ, ஆங்கிள் சேர்ந்து சொல்லுவோம். அந்த மூணுத்தையும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்ப மட்டும் தான் நம்ம பார்ட்டா பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது லேட் ஆகும். நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபுல் செக்மெண்டா தான் ஒர்க் ஆகும். ஃபுல் செக்மெண்டா ஒர்க் பண்ணீங்கன்னா வெளியே வந்துடலாம். Thank you, sir. Doctor? Any more? Doctor? Yes, sir. This is with regard to neck pain. Okay, sir. Suppose car நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது, ஹலோ சொல்லுங்க சார். கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது நார்மலி இந்த ரிவர்ஸ் மிரர் பார்த்துட்டு நம்ம எடுப்போம். ஆமா சார். சம் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து அந்த நெக்க டர்ன் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. அது சரி சார். அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? லாங் இல்ல சார், அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்க ரெகுலராவே நெக் மூவ்மெண்ட்ஸ் நல்லா வச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளம்ல எதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமாவே வராது. இது ஏன் ப்ராப்ளம் வரணும்னா மசில் டைட்டன் ஆனாதான் ப்ராப்ளம் வரும்.